செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே அன்னை தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஒரு அற்புதமான நாளில் உங்களுக்கு நம்முடைய தமிழ் அவுட்சோர்ஸ் பற்றிய டெஸ்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். முழுமையாக முதல்ல இந்த வீடியோ கேளுங்க. கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தமிழ் அவுட்சோர்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணி எத்தனை டெஸ்ட் இருக்குது, என்னென்ன டெஸ்ட் இருக்குது, எவ்வளோ ஃபீஸு, அதற்கான சிறப்பம்சங்கள்லாம் என்ன, எவ்வளோ நாள் நம்ம கொண்டு போகிறோம், அதை அனைத்தையும் பார்த்துவிட்டு முழுமையாக படித்துவிட்டு மட்டும் இந்த தேர்வில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றின நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் பேட்ச் எதற்காக அப்படின்னா, ஆல்ரெடியே நம்ம வெற்றியின் அடையாளம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அது அந்த மாணவர்கள் அந்த டெஸ்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்றும் நம்முடைய வெற்றியின் அடையாளம் பேட்ச் மாணவர்களும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். தற்போது நடந்த குரூப் 4 தேர்வில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் தமிழில் எங்கன்னு பார்க்கும்போது அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வெளியில் போய் கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை நாம் வகுக்கும்போது, சரி அவுட் சோர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பேட்சை எடுக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா 4 அரசு அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவாக சேர்ந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது, இந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறது எடுத்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி 2025 குரூப் 4இல் வெற்றி பெற்ற நபர்கள், 2024 குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்ற நபர்கள் கொண்டு இந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்ற நபர்கள் கொண்டு இந்த அவுட்சோர்ஸ்க்கான கேள்வித்தாள் அப்படிங்கிறது எடுக்கப்படுகின்ற இதுதான் இந்த பேட்சோட முதல் சிறப்பம்சம். நம்ம அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது மாணவர்களுக்கு இந்த மாதிரி அவுட்சோர்ஸ் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது என்பதனால நம்ம அந்த சீனியர் சார்கிட்டலாம் பேசி, அரசு அதிகாரிகிட்டலாம் பேசி, ஓகே மாணவர்கள் இந்த முறை கண்டிப்பாக ஒரு 100 மாணவர்களையாவது நம்முடைய பேட்ச்லேருந்து பாஸ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அவங்க நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. நான் கொஷின் எடுத்து தரேன் சார், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு குறைவான கட்டணம். இந்த கட்டணம் என்பது அந்த 4 பேருக்கும் நான் கொஷின் டைப் பண்ணுறதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு தரணும். அதனால தான் இந்த குறைவான கட்டணம் தான். இதுவரையும் யூடியூப் சேனலில் யாருமே இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அவுட் சோர்ஸ்க்குன்னு தனியாக போட கிடையாது. நாம் தான் முதல் முறை யூடியூப் சேனலில் அவுட் சோர்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போடுறோம். இது ஒரு பொன்னான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யாரும் தவற விட வேண்டாம். மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான சிறப்பம்சங்கள்லாம் என்ன, எத்தனை டெஸ்ட் நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல நமக்கு தமிழ் அவுட் சோர்ஸில் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுக்கான பேர் என்ன சார் அப்படின்னா போர்க்களம் அப்படின்னு வச்சுருக்கேன். போர்க்களத்திற்கு தயாரா, தமிழ் அவுட் சோர்ஸ் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் அவுட் சோர்ஸ் ஒரு போர்க்களம் எடுத்தோம்னா எவ்வளவு கடினமாக இருக்கும். ஒரு போருக்கு போகிறோம்னா நம்ம முன்னாடியே ஆயுதத்தெல்லாம் தயார்படுத்தி முறையான பயிற்சிகளும் முறையான தேர்வுகளையும் எழுத வேண்டும் என்பதற்காக நாம் தமிழ் அவுட் சோர்ஸ் போர்க்களம் என்று நாம் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு பெயர் வைத்துள்ளோம். முதல்ல இந்த டெஸ்ட் பேட்சில் சேர விரும்பும் மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6374518592 என்ற எண்ணிற்கு நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக நீங்கள் பணம் பயிற்சி கட்டணம் ரூபாய் 500. இந்த குரூப் 4 தேர்வு டிசம்பர் 20 வரை டில் எக்ஸாம் வரை
நீங்கள் பயிற்சி கட்டணம் ரூபாய் 500 செலுத்திவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பிலோ டெலிகிராம் குழுவிலோ அனுப்பினால் உடனடியாக உங்களை போர்க்களம் அப்படிங்கிற ஒரு தேர்வு குழுவிற்கு நாம் இணைத்து விடுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ இப்போ இதற்குள்ளே நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் அவுட் சோர்ஸ் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 புத்தகம் இருக்குது. சார் 20 புத்தகமா, எப்படி சார் நான் 20 புத்தகத்தையும் படிக்கிறது அப்படின்னா யாருமே கவலைப்பட வேண்டாம். அந்த 20 புத்தகத்திற்கான பிடிஎஃப்பும் நானே கொடுத்துருவேன். அந்த பிடிஎஃப்பில் ஒவ்வொரு லைன் பை லைனாக இன்ச்சாக உங்களுக்கு டீச் பண்ணி அதில் எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் போட முடியுமோ அத்தனை ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு போட்டு கொடுத்து நானே உங்களை படிக்க வச்சுருவேன். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் படிக்கலாம் கூட உங்களை நான் டெய்லியும் கிளாஸ் வீடியோஸ் கொடுத்து படிக்க வச்சுருவேன். அதுதான் இந்த பேட்சோட முதல் சிறப்பம்சம். ஸோ அடுத்தால நம்ம பார்க்கும்போது என்ன சார் அப்படின்னா, படிக்கிறோம். ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் படிக்கிறோம், அடுத்தது வீடியோ ஷார்ட்கட் வீடியோஸ் பார்க்குறோம், அடுத்தது டெஸ்ட் எழுத போகிறோம். இப்போ தமிழ் இளங்குமரனார் சொல்வளம் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகம் நான் வீடியோஸ் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு 100 கொஷின் அதிலிருந்து எடுத்து இதற்கு மேலே அந்த இளங்குமரனார் சொல்வளத்தில் கொஷினே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அரசு அதிகாரிகள் கொண்ட வல்லுநர் குழு கொண்டு நாம் தரமான முறையில் சிறப்பாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதே போல் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, அடுத்தது தமிழ் தேவராவுடைய இலக்கணம் இலக்கிய களஞ்சியம் 2 புத்தகம், பழமொழி 400, தமிழ் இலக்கிய சொல்வளம், நவீன சொல் அகராதி, இது போல் 20 புத்தகமும் உங்களுக்கு பிடிஎஃப் உடன் வீடியோவுடன் ஷார்ட்கட் உடன் டீச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை கொடுத்து பிடிஎஃப் வச்சு டெஸ்ட்டு உங்களுக்கு வைக்கிறது தான் இந்த பேட்சோட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம். சார் இப்போ தமிழ் மட்டும் அவுட் சோர்ஸ் படித்தா போதுமா சார் அப்படின்னா ஜிஎஸ்க்கும் சேர்த்து முனைவர் கா வெங்கடேசன் சார் அவருடைய புத்தகம், அவர் கிட்டத்தட்ட 10 புத்தகம் தான் எழுதியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு, தமிழ்நாட்டின் நவீன காலம் தற்காலம் பண்டைய காலம் நவீன காலம் அந்த புத்தகம், அதற்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் ஒரு புத்தகம், தமிழ்நாடு மின் ஆளுகை அப்படிங்கிற புத்தகம், மொத்தம் ஒரு 7-8 புத்தகம். அந்த புத்தகத்தையும் உங்களுக்கு பிடிஎஃப் உடன் வீடியோவுடன் ஷார்ட்கட் உடன் டீச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு 10 டெஸ்ட்டு நம்ம வச்சுருவோம். இதில் ஒரு 20 டெஸ்ட்டு, இதில் ஒரு 10 டெஸ்ட்டு, மொத்தமாக உங்களுக்கு 30 டெஸ்ட்டும் மொத்தமாக 30 டெஸ்ட்டும் இந்த தமிழ் அவுட் சோர்ஸையும் வெங்கடேசன் சார் அவுட் சோர்ஸையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு இதில் ஒரு 10 டெஸ்ட்டும் வைத்து மொத்தமாக 40க்கு மேற்பட்ட தேர்வுகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது. இன்னும் நமக்கு மாணவர்கள் விருப்பத்துக்கு இருக்குனுங்க. இன்னும் கூட டெஸ்ட் இன்னும் ஒரு 5 டெஸ்ட்டு கூட நம்ம வைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம். சரிங்களாப்பா? இந்த டெஸ்ட்டானது டெலகிராம் குழுவில் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிடுவேன். வாரத்திற்கு சனிக்கிழமை மாலை உங்களுக்கு 6 மணிக்கு நான் கொஷின் பேப்பர் அனுப்பிடுவேன். ஏன்னா நிறைய பேரால் ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவுங்கனால ஜெராக்ஸ் போட முடியாது. அதனால் சண்டே ஈவினிங் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிடுவேன். சண்டே ஈவினிங்கே நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு சண்டே நைட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு திங்கட்கிழமை மண்டே உங்களுக்கு மாணவர்களுக்கன்று தரவரிசை பட்டியல், யார் டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க, இந்த அவுட் சோர்ஸில் யார் டாப் ரேங்க்கு, இதில் அத்தனை மாணவர்கள் தரவரிசை பெட்டியிலும் வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அவுட் சோர்ஸ் புத்தகத்தையே நாம் பரிசாக கொடுத்து விடுவோம். ஒவ்வொரு தேர்விலும் முதல் 3 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு ஒவ்வொரு தேர்விற்கும் நாம் கொடுப்போம். வெற்றியின் அடையாளம் மாணவர்களுக்கு தெரியும். அந்த வெற்றியின் அடையாளம் பேட்ச் ஆனது அது ஒரு பக்கம் இயங்கும். இது அரசு அதிகாரிகள் கொண்ட வல்லுநர் குழு கொண்டு எடுக்கப்படுகின்ற ஒரு பேட்ச். இதுவும் நம்முடைய சேனலில் நம்முடைய பேட்சில் இயங்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒவ்வொரு கொஷினும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்முடைய வெற்றியின் அடையாளம் மாணவர்களுக்கு தெரியும். நம்முடைய கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். வாரத்திற்கு
ஒரு முறை தேர்வு. ஸோ 5 நாள் ஒரே ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, 5 நாளைக்கு 5 வீடியோ, 6வது ஒரு நாள் சனிக்கிழமை உங்களுக்கு ரிவிஷன் டே, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு, சனிக்கிழமை நைட்டு கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம், கண்டிப்பாக இந்த முறை போஸ்டிங் வாங்குகிறோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸும் அவுட் சோர்ஸும் இரண்டும் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தேன். அவங்க சார், எங்கள் சீனியர் சார்லாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ரெண்டும் சேர்க்கும்போது படிக்கக்கூடிய புத்தகங்கள் அதிகமாயிரும், மாணவர்களால் படிக்க முடியாது, அதனால் நம்ம அவுட் சோர்ஸ் தான், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா அவுட் சோர்ஸ் தான், அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஏன்னா மாணவர்கள் அவுட் சோர்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அவுட் சோர்ஸ்னாலே பயப்படக்கூடாது, இதுவரையும் யாரும் செய்யாத விஷயங்கள், பல்வேறு திட்டங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால யோசித்து அவுட் சோர்ஸ்க்கு மட்டும் ஒரு தனியாக டெஸ்ட் பேட்ச் போட்டுடலாம் அப்படின்னு யோசித்து தான் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நாங்கள் போடுறோம். ஸோ இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், மறக்காமல் எல்லாருமே போய் பார்த்துட்டு முழுமையாக அதை படிச்சுட்டு, இல்லை எனக்கு ஓகே சார், நான் கண்டிப்பாக 100% அரசு வேலை வாங்க வேண்டும் என்று இந்த வருடம், ஸோ அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், வருஷம் 500 கட்டிக்கலாம் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. இந்த வருஷம் 500 கட்டுறேன், இதே வருஷம் போஸ்டிங் வாங்குகிறேன் சார் அப்படின்னு மன உறுதியோடு கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் சார், கண்டிப்பாக என்னால் இந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற முடியும் என்று நாடி நரம்பெல்லாம் சாதிக்க துடிக்கும் நேர்மையான வருங்கால அரசு அதிகாரிகள் மட்டும் இந்த டெஸ்ட் பேட்சில் இணைந்தால் போதும். இந்த டெஸ்ட் பேட்சில் சும்மா ஏனோ தானு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு சும்மா கடமைக்கு இருக்கிறது, சும்மா மெசேஜை மட்டும் பார்க்குறது, இந்த மாதிரியான எந்த விஷயமே இருக்காது. அத்தனை மாணவர்களையும் தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 1-to-1 ஃபீட்பேக் வச்சு ஸோ சிறப்பான முறையில், தரமான முறையில் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம சொல்கிறத விட செயலில் காட்டுறது தான் எப்போதுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் மாதிரியும் ரொம்ப பேசி ஸோ ஸ்டூடெண்ட்ஸை மைண்ட் வாஷ் பண்ணி ஸோ டெஸ்ட் பேட்சில் உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஸோ தமிழ் அவுட் சோர்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் போடுறோம். ஒரு தரமான முறையில், சிறப்பான முறையில் அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவினால் எடுக்கப்படக்கூடிய ஒரு வினாத்தாள். ஸோ அவங்களும் அவுட் சோர்ஸை படித்து தான் குரூப் 4 வேலைக்கு போனாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன விஷயம் கேட்பாங்க, ஸோ இனிமேல் எப்படி கேட்பாங்க என்பது என்னை விட அவர்களுக்கு அனுபவம் அதிகம். ஸோ அவர்களுக்கும் நாம் ஒரு தொகை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஸோ பல்வேறு உழைப்பை பாருங்கள், ஸோ எவ்வளோ வீடியோஸ் கொடுக்குறோம் பாருங்கள், எவ்வளோ பிடிஎஃப், எவ்வளோ டெஸ்ட் வைக்கிறோன்னு பாருங்கள். அந்த உழைப்பிற்கேற்ற பலனை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும். ஸோ கடைசி வரை உங்கள் கூட களத்தில் நிற்பேன் சார், அதுதான் பேர் என்னது, போர்க்களம். இந்த போர்க்களத்தில் நான் நிற்பேன் சார், 500 தானே சார், போனால் போயிட்டு போகுது சார், என்னோட வாழ்க்கையை மாற்றக்கூட அடையாளமே நீங்கள் தான் சார் அப்படின்னு கடைசி வரை உங்களை ஃபாலோ பண்ணுவேன் சார், பின்தொடருவேன் சார், களத்தில் நிற்பேன் சார், போர்க்களத்தில் நிற்பேன் சார், இந்த முறை நான் குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றே ஆவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான, நேர்மையான, முழு மனதோடு ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த பேட்சில் இணைங்க. அதுவே எனக்கு போதும். எனக்கு 1000 பேர் வேணும், 200 பேர், 500 பேர் வேணும், அட்மிஷனுக்காக ஒரு நாளும் நான் பேச மாட்டேன். 100 பேர் சேர்ந்தாலும் அந்த 100 பேரையும் கண்டிப்பாக பாஸ் பண்ண வச்சிடணும். போன டைம் செஞ்ச தப்பை இந்த டைம் செய்யக்கூடாது. ஸோ போன டைம் நிறைய மாணவர்கள் படிக்காமல் வெற்றியின் அடையாளம் பேட்சில் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த முறை அத்தனை மாணவர்களையும் படிக்க வைத்து எல்லா மாணவர்களையும் டெஸ்ட் எழுத வச்சு கண்டிப்பாக இந்த அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண வச்சு இந்த முறை குரூப் 4 தேர்வுலையும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுலையும் ஸோ இரண்டிற்கும் பயன்படும் வகையில் தான் இது இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக வெற்றி அடை வச்சது தான் ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ உங்களுடைய வெற்றிக்கு காரணமும் நீங்கள் தான், உங்களுடைய தோல்விக்கு காரணமும் நீங்கள் தான். நீங்கள் தோல்வியாளர்களா வெற்றியாளர்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் மட்டும்தான். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, மாணவர்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக் வச்சுருவேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வாரம் ஒரு முறை அரசு அதிகாரிகளை ஸோ உங்களுடன் கூகுள் மீட் செஷனில் பேச வைப்பேன். ஸோ அவர்கள் வெற்றி பெற்ற கதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ எந்த மாதிரியெல்லாம் படித்தேன், எப்படியெல்லாம் டிப்ஸ் சொல்லுவாங்க. கடைசி டிசம்பர் 19 சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும்.
அதுதான் உங்களை சாதனையாளர்களாக சரித்திரம் படைக்க வைக்கும் டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ அடுத்தது டிசம்பர் 18 வெள்ளிக்கிழமை அந்த டெஸ்ட் இருக்கும். 19 சனிக்கிழமை அனைத்து மாணவர்களும் எப்படி நீங்கள் குரூப் 4 தேர்வை எழுத வேண்டும், ஸோ எல்லா கைடன்ஸு கேர்லெஸ் மிஸ்டேக் ஏன் பண்ணக்கூடாது, அவுட் சோர்ஸ்லேருந்து கொஷின் வந்தால் எப்படி நீங்கள் அடிக்கணும், ஸோ இது போன்ற அத்தனை விதமான தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவையோ அனைத்துமே நம்முடைய மாணவர்களுக்கு நாம் செஞ்சு தர போகிறோம். ஸோ கடைசியாக என்னுடைய கையால் அனைத்து மாணவர்களுக்கும், ஸோ இந்த பேட்சில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஸோ ஒரு பென், பிளாக் பால் பாயிண்ட் பென் வாங்கி கொடுத்து இந்த கையால் மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்கள் எழுத வைத்தால் ஸோ 100% அந்த மாணவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ நீங்கள் அனைவரும் வெற்றி வாகை சூட வேண்டும், அதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு இலக்கு. ஸோ இந்த டாப் ரேங்க் வாங்கணும் சார், நான் வந்து டாப் ரேங்கில் போவேன் சார், என்கிட்ட டைப்பிங் இல்லை, என்கிட்ட பிஎஸ்டியும் இல்லை, ஸோ என்னுடைய குடும்ப சூழ்நிலை உயர வேண்டும் என்றால் நான் படிக்கணும் சார், நான் படித்து தான் சார் ஆகணும். யூடியூப்பில் பல லட்சக்கணக்கான அகாடமிஸ் சார், நான் அதில் படித்தேன் இதில் படித்தேன், ஆனாலும் என்னால் பாஸ் பண்ண முடியல. இந்த டைம் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன், என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி சார், இந்த டைம் நான் வேலைக்கு போனால் தான் சார் என்னால் என்னுடைய குடும்பத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள், உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது, உங்களுக்கான தேர்வு தான் இது. ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த அவுட் சோர்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கஷ்டமாக கேட்டாங்க, அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியல, யாராவது உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு மட்டும், தெரிஞ்ச நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நமக்கு ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ், 100 சீட்ஸ் வந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம், ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் ஒன்லி. ஸோ இந்த பேட்ச்சில் நம்ம குறைவான மாணவர்களை மட்டும் சேர்த்து அந்த குறைவான மாணவர்கள் அத்தனை பேரையும் நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு இலக்கு. ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்சில் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களையும் அவுட் சோர்ஸில் இருக்கிற அனைத்து புத்தகங்களையும் கவர் பண்ணி உங்களை படிக்க வச்சு பாஸ் பண்ணிடுவேன். ஸோ என் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மீது முழு நம்பிக்கையுடன் இந்த பேட்சில் இணைங்க, சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை பேட்ச்க்கான டீட்டெயில் சொல்லிடுறேன். 6374518592. ஸோ இந்த எண்ணிற்கு ₹500 ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஸோ நீங்கள் பேங்க் மூலிமா போய் பே பண்ணுறவங்க இந்த வீடியோ கீழே அந்த பிடிஎஃப்பில் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு கூட நீங்கள் பேங்க்கில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 500 மட்டும் கட்டினீங்கன்னா போதும். டில் எக்ஸாம் வரையும், ஸோ டிசம்பர் 20 எக்ஸாம் வரையும் உங்கள் கூட நின்று உங்களை பாஸ் பண்ண வச்சுட்டு தான் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அடுத்த வீடியோவை நான் வந்து வெளியிடுவேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ் அவுட் சோர்ஸ் 20 டெஸ்ட்டும், வெங்கடேசன் சார் புத்தகம் 10 டெஸ்ட்டும், மொத்தம் 30, ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் 40 டெஸ்ட்டு. இன்னும் மாணவர்கள் இன்னும் எனக்கு டெஸ்ட் வேணும் சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட ஸோ மொத்தமாக ஒரு 50 டெஸ்ட்டு வைப்பதற்கு ஸோ நானும் அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவும் ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ போர்க்களத்திற்கு நான் தயாராகி விட்டேன், நீங்கள் தயாரா என்பதை உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஸோ நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை, ஸோ அந்த இடத்துல இறப்புன்னு போடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை ஒரு நல் சரித்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் சரித்திரம் படைக்க, சாதனை படிக்க உங்களை அன்புடன் இந்த போர்க்களம் என்கிற பேட்சிற்கும் போர்க்களத்திற்கு உங்களை அழைக்கிறேன். இந்த போர்க்களம் கடினமான ஒரு பாதை. இந்த போர்க்களத்துக்கு யாரெல்லாம் வருகிறீர்களோ அந்த கடினமான பாதைகளை நீங்கள் கடந்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக, மிகவும் சுலபமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறும். ஸோ உங்கள் வாழ்க்கை எந்த நிமிடம் வேண்டுமென்றாலும் மாறலாம், அந்த நிமிடம் இந்த நிமிடமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் சரண் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, சரண் எப்போதுமே ஒரு அங்கமாக இருப்பேன். ஸோ இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு ஸோ அதற்கு பிறகு இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த பேட்ச் பிடிஎஃப்பை பார்த்துட்டு முழுமையாக பார்த்துவிட்டு ஸோ அனைத்து மாணவர்களும் இந்த ஒரே ஒரு முறைதான் வாய்ப்பு, அதை தவறவிட வேண்டாம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு இலக்கு. நீங்கள் அனைவரும் இந்த பேட்சில் இணையுமாறு உங்களை அன்புடன் ஸோ இந்த பேட்சிற்கு, போர்க்களம் என்கிற பேட்சிற்கு வரவேற்கிறேன்.
ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் எப்போது வேண்டுமென்றாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம். ஸோ மற்றவர்களைப் போல ஃபோன் எடுக்காமல் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் எந்த கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். அனைத்து மாணவர்களுக்கும் பதில் சொல்லிவிட்டு அனைத்து மாணவர்களையும் படிக்க வைத்து வெற்றியடைய செய்வது தான் ஒரே ஒரு நோக்கம். சரிங்களாப்பா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள். ஸோ மீண்டும் அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.